வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்ப இறங்க போற நேரத்துல இந்த காட்சியை கொடுக்கிறாரு. இந்த காட்சி எதுக்குங்க? அப்ப ஓட்டு போடுவாங்கிறத வச்சுதானே அந்த காட்சி அவங்க கொடுக்குறாங்க. இந்த 5 ஆண்டு வரைக்கும் அவர் ஆண்டாரு, வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்ப இறங்க போற நேரத்துல இந்த காட்சியை கொடுக்கிறாரு. இந்த காட்சி எதுக்குங்க? அப்ப ஓட்டு போடுவாங்கிறத வச்சுதானே அந்த காட்சி அவங்க கொடுக்குறாங்க. இந்த 5 ஆண்டு வரைக்கும் அவர் ஆண்டாரு. சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்தில் அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம், இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்க, எல்லா பேப்பர்லயும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற இருக்கிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த பேச்சுவார்த்தை நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினர், திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கக்கூடிய குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பலனாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள், 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும், ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது.